Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் ஆங்கிலத்தில் வாக்கியம் அமைத்தலை எவ்வாறு இலகுவில் மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். இந்த பதிவு அடிப்படை பயிலுனர்களுக்கானது. Today we are going to see how we can easily make sentences. If you're ready, let's start. மலர், இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Very good. Flower. மலர்கள், flowers. இது, this, அது, that. இவை, these, அவை. Very good. Those. இங்கே, here, அங்கே, there. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாய் இப்ப ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இந்த சேனலை இப்போதான் முதல் பார்வையிடுகிறீர்களாயின் அல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனை அமர்த்திக் கொள்ளுங்கள். இப்போ நாம் இந்த சொற்களை வைத்து அடிப்படை வாக்கியங்களை உருவாக்க நமக்கு துணை புரிகின்ற வினைச்சொல் ஒன்று நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு வினைச்சொல்லாக நாம் பி ஃபார்ம் வெர்ப்ஸை எடுத்துக்கொள்ள போகின்றோம். இருக்கிறது என்பதை குறிக்க என்ன பயன்படுத்துவோம்? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. வெரி குட். இஸ். இருக்கின்றன. இஸ் அங்கு பயன்படுத்துவோம் ஒருமை எழுவாயாயின். ஒருமை எழுவாயாயின் அதனை குறிப்பதற்கு இஸ் என்பதையும், தன்மையாயின் என்பதையும் பயன்படுத்துவோம். ஒருமை சிங்குலர் இஸ், தன்மை ப்ளூரல் ஆ. அப்போ பார்ப்போம். இது ஒரு மலர், இது ஒரு பூ. இது எப்படி சொல்வோம்? வெரி குட். This is a flower. This is a flower. அப்படின்னா அது ஒரு மலர். இது எப்படி சொல்வோம்? Well done. That is a flower. இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இது ஒரு ரோஜா பூ. இது எப்படி சொல்வீங்க? Well done. இவை மலர்கள். These மலர்கள் பன்மையான ஒன்றை பற்றி கதைக்க போன்றோம். ஆகவே these are flowers. இப்ப நீங்க சொல்லுங்க, அவை மலர்கள். Very good. Those are flowers. அங்கே மலர்கள் இருக்கின்றன. இது எப்படி சொல்வோம்? There are flowers. அங்கே அநேக மலர்கள் இருக்கின்றன. இப்போ நாங்க அநேக என்பதற்கு ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். எப்படி சொல்வோம்? மலர்கள் என்பது எண்ணக்கூடியன. ஆகவே many. There are many flowers. தோட்டத்தில் நிறைய மலர்கள் இருக்கின்றன. There are many flowers in the garden. There are many flowers in the garden. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. There are many flowers in the garden. தோட்டத்தில் அநேக வர்ணமயமானதும் அழகானதுமான மலர்கள் உள்ளன. There are many colorful and beautiful flowers in the garden. There are many colorful and beautiful flowers in the garden. எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லுங்க, அப்பதான் பயிற்சி வரும். There are many colorful and beautiful flowers in the garden. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இப்ப பாப்போம். கையிலயோ உங்களுக்கு அருகிலேயோ ஒரு ரெட் ரோஸ் ஒன்று இருக்குது, சிவப்பு ரோஜா. அப்ப இங்க ஒரு சிவப்பு ரோஜா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இங்கே. வெரி குட். Here. Here. Here is a red rose. Here is a red rose. இங்கே ஒரு அழகிய சிவப்பு ரோஜா இருக்கிறது. Well done. Here is a beautiful red rose. Here is a beautiful red rose. இப்போ ஒரு சில வினா வாக்கியங்களை உருவாக்கி பார்ப்போம். இது மலரா? இது மலர் உங்களை எல்லாருக்கும் தெரியும். This is a flower. இப்போ வினாவாக்குகின்றோம். வினாவாக்கும் போது என்ன செய்வோம்? இந்த பி ஃபார்ம் வெர்ப் தூக்கி அப்படியே
முதலாவது சொல்லாக பயன்படுத்த வேண்டும். Is this a flower? Is this a flower? கேட்டு பாருங்க. Very good. Is this a flower? அப்ப இது பேனாவாண்ட அப்படி கேட்டிருப்பீங்க. Well done. Is this a pen? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாப்போம். எப்படி விடை அளிக்கலாம். உண்மையிலேயே பூத்தான். அப்ப ஆம் அப்படின்னு சொல்ல போறோம். Yes, this is a flower. இல்ல, இது மலர் இல்ல. No, this is not a flower. ஆமன்றா என்ன சொல்றீங்க? Yes, this is a flower. இல்லையண்டா? No, this is not a flower. இப்போ அடுத்து பார்ப்போம். அவை மலர்களா? அவை மலர்கள் என்னும் போது those are flowers are என்பதை பயன்படுத்தினோம். அங்க இருக்கிற BF அடிவ வினைச்சொல் ஆ. இந்த ஆ என்னும் சொல்லை தூக்கி முதலாவதாக பயன்படுத்தினால் வினா வந்துவிடும். Are those flowers? Are those flowers? எங்களுக்கு இந்த வாய் விட்டு கேட்டு பாருங்க. Are those flowers? Are those flowers? Yes, those are flowers. Yes, those are flowers. இல்லைன்னு சொல்ல போறோம். No, those are not flowers. Those are not flowers. Again, those are not flowers. இது என்ன அப்படின்னு கேட்க போறோம். என்ன என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Superb. What? What? What is this? What is this? அப்போ அது என்ன? இது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? Please comment it now. Well done. அவை என்ன? What are those? What are those? Again, what are those? இவை என்ன? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Wonderful. அந்த மலர்கள் எங்கே? எங்கே என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Well done. Where? இப்போ இங்கு பன்மையான ஒரு பொருளை பற்றி நாங்க வினவ போகின்றோம். அப்போ பன்மை வடிவ be form verb பயன்படுத்துவோம். Where are those flowers? Where are those flowers? Where are those flowers? எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பயிற்சிடுங்க. Where are those flowers? Wonderful. இப்போ அந்த சிவப்பு ரோஜாக்கள் அங்கே. இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக சென்றடையும். இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.